மதிவானன் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். வெற்றி பெற்ற தாவேகாவினுடைய நிர்வாகிகள் வேட்பாளர்கள் பனையூர் இல்லம் வரணும் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு கட்டளை போட்டதா கடந்த 2 நாட்களாகவே சமூக வலைதளங்களில் பேசப்படுது. இன்னொரு பக்கம் மே தினத்தினுடைய அந்த தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறப்போ அவர் சொல்கிறாரு, உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் சொல்லும்போது கருத்து கணிப்புகள்லாம் நம்பாதீங்க, 234 தொகுதிகளில் அதிமுகவுக்கு பிரகாசமான வெற்றி இருக்குன்றார் இல்லையா? 3 பேர் என்ன திட்டத்தோட இது பேசுகிறாங்க? இல்லைங்க, தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. அதுக்கு முன்னால் எல்லாருக்கும் நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதனால் நம்ம தான் ஜெயிப்போன்னு எல்லாரும் நம்புகிறாங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாத. அதனால் எல்லா தலைவர்களும் கடுமையாக வேலை செஞ்சுருக்காங்க, கேண்டிடேட் நிறுத்தியிருக்காங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 4ஆம் தேதியை தங்களுக்கு சாதகமாக வரும்னு சொல்கிறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னால் எக்ஸிட் போல்லாம் வந்தது. இப்போ அந்த போல் மிக்சடாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஏன் ஒரு கருத்துக்கு வர முடியலன்னா இந்த எக்ஸிட் போலை வச்சு, வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் நடந்தது, கேரளா, அப்புறம் அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு 5 மாநில தேர்தல். இப்போ கேரளாவை பற்றி எல்லாரும் ஒரே கருத்து சொல்கிறான், யூனிஃபார்மாக இருக்குது, சீட்டு தான் ஏறக்குறைய வருது. அவன் என்ன சொல்கிறான், எல்டிஎஃப் தோத்துறோம், காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் ஆட்சியை பிடிக்கன்றான். ஸோ அப்போ அந்த ட்ரெண்டை நம்ம ஒத்துக்கலாம். அதுதான் இப்போ இருக்க போகுது, காற்று இப்படி தான் அடிக்க போகுதுன்னு வச்சுக்கலாம். சீட்டை பற்றி நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அதே போல் பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி தான் தொடரப்போகுதுன்றான், அஸ்ஸாமில் என்டிஏ ஆட்சி தான் தொடரப்போகுதுன்றான். ஒன்லி தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்காலில் தான் ஸ்பிளிட் வெர்டிக்ட் மாதிரி மிக்சடாக இருக்குது. இப்போ நம்ம அன்றைக்கி கூட விவாதித்தோம், ஒரு 9-10 இருக்குங்க. சிலது மெஜாரிட்டி திமுக ஆட்சி தொடரும்னு இருக்குது, 2 அண்ணா திமுக ஆட்சி வரும் அப்படின்னு இருக்கு, 1 தாவேகா 120 சீட்டு வர ஆட்சி அமைக்கும்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் நான் எதையுமே கணக்கில் எடுத்துக்கலைங்க. ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருக்குங்க. அது உங்கள் கவனத்துக்கு வந்ததா என்னன்னு தெரில. காமாக்கியா அனலிட்டிக்ஸ்னு ஒன்றும், இன்றைக்கி காலையில் போல் மித்ரான்னு ஒன்று பாம்பேயில். இப்போ அந்த 2ம் சொல்கிற உண்மை என்னன்னா, கொஞ்சம் நான் அதை ஏன் கணக்கில் எடுத்துக்கிறேன்னா, ஏதோ ஒரு உண்மைக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க, சார்பு நிலை இல்லாமல். என்ன உண்மை? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொங்கு சட்டசபை வரும், மும்முனை போட்டி கடுமையாக இருக்கிறது. அது சில இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பர்சன்டேஜ் கொடுக்கறது கூட திமுக 35னா தாவேகா 35ன்னு கொடுக்குறாங்க. ஒரு சில இது 2% வித்தியாசம் இருக்குது. ஆக மொத்தம் களத்தில் நான் ஆரம்பத்துலேருந்தே 3 பேர் தான், இல்லை 3 அணி இருக்கு. சரியா? இப்போ 2 கருத்து கணிப்பினுடைய அந்த அப்டேட் அடிப்படையில் பார்க்குறப்போ தொங்கு சட்டமன்றம் அப்படின்ற விஷயத்தை நம்ம கவனத்தில் வைக்கலாம். அதான் யார் எனக்கு பெரும்பான்மை வராது இல்லைங்க சார். அப்போது வெற்றி பெற்ற தாவேகாவினர் பனையூர் வரணும் அப்படின்னும் பொழுது, நான் முதலமைச்சர் கேண்டிடேட் லிஸ்ட்டில் இல்லை, ஆனால் தொங்கு சட்டமன்றம் என்னால் உருவாக்கப்படும் அப்படின்ற இடத்த நோக்கி விஜயே வந்துடுறாரா? முதல்ல நீங்கள் சொன்ன அந்த தகவலையே நான் ஏற்றுக்கல. ஏன்னா அது ஒன்றும் ஆதாரமற்ற செய்தி, வதந்திகள் தான். அது அந்த தாவேகாலிருந்து எந்த இடத்துலையும் தலைவர்களோ அறிக்கையோ வரல. அதனால் அதை நாங்கள் வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் விவாதம் பண்ண மாட்டேன். ஆனால் சொன்னால் என்ன தப்பு? புதிய கட்சி, புதிய வேட்பாளர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், அவங்கள இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் தேர்தல் அலுவலகத்தை காலையில் கொளுத்தியிருக்காங்க. இப்படி பல தாக்குதல்லாம் பல இடங்களில் நடக்குது. ஸோ அவங்க தங்கள் கட்சியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்காக தலைமை கழகத்துக்கு வாங்கன்னு சொன்னால் அதில் ஒன்றும் தப்பு இருக்குது. ஆனால் அப்படி சொன்னாரான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்கிறீங்க. எனக்கு நான் கடந்த 2 நாட்களில் செய்திகள் அமித்ஷா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, என்டிஏவோட கூட்டணி வந்துடும், இதெல்லாம் கூட 4 நாள் செய்தி வந்ததெல்லாம் நம்ம ஊடக செய்திகள். உண்மைக்கும் அதற்கும் எனக்கு புரியுது. அந்த வாதத்தை நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க முதல்வர் பேச சொன்னீங்க, அது செய்தி. புரியுது சார். எனக்கு விஷயம் என்னன்னா, இதுவரை தாவேகா சார்பாக எந்த விதமான அபிஷியலான செய்திகளும் வரல. அதே சமயத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே இந்த செய்தியை பரப்பும் பொழுது
அதை தாவேகா தரப்பிலிருந்தோ விஜய் தரப்பிலிருந்தோ மறுக்கவும் செய்யல அப்படின்றப்போ அபிஷியலா வரலன்னு எப்படி மறுக்கலன்றது ஒண்ணு முக்கியம் இல்ல அபிஷியலா வரல எந்த செய்தியும் எப்படி சொல்றீங்க? அவங்க ட்விட்டர் பக்கத்துல டெய்லி அறிக்கைகள் இல்ல இப்ப போடுறாங்க. இந்த இல்ல வெற்றி பெற்றவர்கள் தாவேகாவினர் பனையூர் இல்லத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்த செய்திகளுக்கு தாவேகா சார்பாகவோ விஜய் சார்பாகவோ மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்குதா? நீங்க ஒரு செய்தியை போட்டுருவீங்க, அவர் 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு போறாருன்னு நீங்க அடின்னு அடிப்பீங்க சமூக ஊடகத்துல. கேட்டா அவர் மறுக்கவே இல்லையே, இதுதானாங்க அவர் வேலை. நீங்க என்ன ஒண்ணா எழுதிட்டு இருப்பீங்க. அதாவது நான் இல்ல என்ன அது என்ன சொல்றேன்னா, விஷயம்னா இல்ல, இல்ல, புரியுது எனக்கு. இல்ல பொறுப்புள்ள ஊடகம்ன்ற இல்ல இல்ல முறையில புரியுது சார், புரியுது எனக்கு. அவங்க நம்ம குறிப்பு டார்கெட் இல்ல ஏதாவது சார். வந்தா பரவாயில்ல. இல்ல இப்ப இதுல அமைச்சரவை பட்டியல் ஒன்று தாவேகா சார்பாக அது வெளியாகுதுன்றப்போ artificial அதை மறுக்கிறாங்க. intelligence-ல அதை மறுக்கிறாங்கல்ல, அதை மறுக்கிறாங்கல்ல தாவேகா தரப்பிலிருந்து. அப்படிலாம் ஒரு பட்டியல் நாங்க வெளியிடலன்னு சொல்லும் பொழுது பனையூர் வாங்க அத வரல, செய்தியாளர்கள் கேட்டபோது மறுத்தாங்க. ஆதவ் அர்ஜுனா அப்ப இது செய்தியாளர். சொல்ல தேவையில்லை. இல்ல அது மாதிரி ஏதாவது ஒரு செய்தியாளர் சரி சார், எனக்கு சந்திப்பின் புரியுது போது சார். இப்போ சொல்லுவாங்க. என்ன மனநிலையில இருப்பாங்கன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏன்னா தொடர்ச்சியாக தாவேகாவினுடைய தலைவர் விஜய் கோவில்களுக்கா செல்றாரு. ஆன்மீக பயணம். நாளைக்கு கூட அவர் வந்து வேளாங்கண்ணி, வேளாங்கண்ணிக்கும் நாகூர் தர்காவுக்கும் போறார் அப்படின்றப்போ என்ன மனநிலையோட இந்த பயணங்களை அவர் மேற்கொள்றாரு? அவர் வந்து இப்போ வெற்றிக்கு அப்புறம் போனால் நேர்த்தி கடன்னு நம்ம வச்சுக்கலாம் சாதாரணமாக. அவர் வந்து கடவுளை வேண்டி வெற்றி பெறணும், அதுக்காக வெற்றி அடைந்தவுடன் அவர் போயிட்டு வராருன்னு. இப்போ வெற்றிக்கு முன்னாலேயே போக ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ் அன் இந்து, அவர் வந்து இந்த தேர்தல் வந்து சுமூகமாக அமைதியாக நல்லபடியாக முடியணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அப்புறம் கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கூட அவர் நினச்சிருக்கலாம், பயந்துருக்கலாம், இந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு. அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக எந்த பிரச்சனையும் அன்டுவர்ட் இன்சிடெண்ட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் நடந்ததுன்றதால அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூட போகலாம். தேங்க்ஸ் கிவிங்க தான் இது, வெற்றிக்காகலாம் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா அது முடிஞ்சால் தானே அதுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. அதனால் அவர் போகிறாரு, அது அவருடைய நம்பிக்கை. அவர் வெற்றிக்காகன்றதை விட சூரசம்ஹாரம் நடத்துறாரு, பூஜை நடத்துறதாக சொல்லப்படுது. இப்ப இது எல்லாமே என்ன கால்குலேஷன் உருவாக்குது? எல்லாம் சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது சார், அது அறியப்படுகிறது. ஏன்னா அவ்வளவு தெளிவு இல்லாம, அவ்வளவு வெளிப்படைத்தன்மை இல்லாம தானே சார் ஒரு கட்சி இருக்குது. இப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரோ அல்லது திமுகவினுடைய தலைவரோ செய்யக்கூடிய அல்லது செயல்படக்கூடிய நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் ஓப்பனா இருக்குது. தவேகா ஒரு சீக்ரெட் பார்ட்டியாவே மெயின்டைன் பண்றாங்கல்ல. ஒவ்வொருத்தருக்கு ஒரு மெத்தடுங்க. ஜனநாயகம் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாம் எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் 40 வருஷம் பயணிச்சிருக்கிறேன். அதனால வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க, எதை சொல்ல வேணாமோ அதை மெம்பருக்கே சொல்ல மாட்டாங்க. ஒரு நிர்வாக குழு. ஒரே ஒரு கேள்விதான் சார், ரொம்ப வெளிப்படை. 234 தொகுதிகளிலும் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்றத திடமான உறுதியோடு தாவேகாவினர் இருக்கிறாங்களா? அவங்க யாரும் அப்படி சொல்லவே இல்லையா? அப்ப ஜெயிக்க மாட்டாங்கன்றீங்களா? யார் சொன்னது? இன்னைக்கு இல்ல, நான் கேட்ட கேள்வி அப்ப இல்லன்னா அப்ப ஜெயிக்க மாட்டாங்கன்னு எப்படி இருக்குதுன்னா, உங்கள் மனைவியை அடிப்பதை நீங்கள் நிறுத்தி விட்டீர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம்னு சொன்னாலும் மாட்டிக்குவேன், இல்லைன்னு சொன்னாலும் மாட்டிக்குவேன். அந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க. நீங்க என்ன சொல்றேன்னா, எந்த கட்சியும் நம்பிக்கை இல்லாம தேர்தல் களத்துல இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான். அது நிறைவேறுமா, நிறைவேறாதா, நிராசையாகுமா, கனவாக போகுமா என்பதை 4ஆம் தேதி மத்தியான வாக்கில் தெரிஞ்சுக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னால் எல்லா அரசியல் கட்சிகளும் ப்ரிப்பேர் ஆகிறதுல ஒன்றும், சீமானோன்னா ரொம்ப முடிவாக இருப்பாருங்க, தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. மற்ற கட்சிகள் களத்தில் வந்து கடுமையாக மோதன கட்சிகள், தங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குதுன்னு நம்புகிற கட்சிகள் நிச்சயமாக அதுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகளை செய்வார். அதுல ஒன்றும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. நீங்க தொடக்கத்துல நான் ஒரு பாயிண்ட் சொல்ல வந்து அதுக்குள்ள இல்ல, அந்த பாயிண்ட்டுக்குள்ள தான் நானும் வரேன். நீங்க தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் பொழுது கடைசியா வந்த 2 கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. உண்மைக்கும் அதுக்கும் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதா நான் நம்புறேன். நார்மலா எதையுமே நான் நம்புறது. அப்ப தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிச்சுன்னா என்ன வியூகத்தை தாவேகா எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக இது நல்ல பாயிண்ட். ஏன்னா நேஷனல் மீடியாவில் இப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சப்போஸ் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கலன்னா திமுக வந்து அவுட் ஆஃப் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் ஆகணும். அதுதான் எத்திக், அதுதான் மேண்டேட்டை மதிக்கிறது, மக்கள் தீர்ப்பை. ஏன்னா இன்றைக்கி 133 மெம்பர்களை கொண்ட ஒரு கட்சி 118 கூட இல்லை, 90 70 நிற்கிதுன்னா மக்கள் அதை தொடர வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ மற்றவர்கள் வந்து புதிய ஆட்சியை அமைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளணும். அந்த முயற்சியை கண்டிப்பாக யார் அதுக்கு அடுத்தது வந்திருக்காங்களோ, ஆட்சியில் இல்லாத எதிர்க்கட்சியாக இருந்தவங்க
அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு முயற்சி பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் நான் இன்னமும் ஸ்டில் ஐ பிலீவ் அமங் தி ஏடிஎம்கே அந்த கூட்டணி டிவிகே அப்பர் ஹேண்டில் இருக்கும். அதாவது அதிக சீட்டும் அதிக பர்சன்டேஜ் வாக்குகளும் பெற்று அவங்க வந்து முன்னிலையில் இருப்பாங்க. அப்போ நிச்சயமாக அதிமுக என்டிஏ இல்லை, நல்லா கவனிச்சிங்க, அதிமுகவோடு அவர்கள் பேசலாம், மாற்று ஆட்சி அமைக்கலாம். மக்கள் திமுகவை நிராகரித்திருக்கிறார்கள், நமக்கு ஒரு கடமை இருக்குது, நம்ம மாற்று ஆட்சி அமைக்கலாம். முதல்வர் யார், துணை முதல்வர், எத்தனை அமைச்சர், இதெல்லாம் நம்பர் தான் டிசைட் பண்ணோம். அதாவது நிறைய மெம்பர் இருக்கிறவங்கிட்ட போய் நம்ம கேட்க வேணாம், அவன் எடுத்துக்குவான் முதல்வர் பதவியை, கேட்க வேண்டியதில்லை. எப்படி சார் உருவாகுது தாவேக்காவுக்கு, அதுதான் புரியல எனக்கு. இந்த ஒரு எப்படி உருவாகுதுன்னா இதெல்லாம் ஒரு சீன் அறிவித்தானே. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் சார். என்னன்னா தமிழ்நாட்டை திமுகவை விட அதிக ஆண்டு ஆட்சி செய்தது அதிமுக. ஆனா அந்த அதிமுக கிட்ட இவங்க டிமாண்ட் பண்ணுவாங்கன்ற புள்ளியை நோக்கி நகர்த்துது இருக்கு இல்லையா, இந்த சிந்தனை மரபு எங்கிருந்து உருவாகுதுன்னு தான் தெரியல. யதார்த்தத்திலிருந்து, அதாவது அந்த அதிமுக நீண்ட நாட்கள் ஆட்சி பண்ணியிருக்குது, அது ஓகே. அதில் வந்து அது ஒரு பலமான இயக்கம், மக்கள் இயக்கம் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது. பட் எடப்பாடி காலத்தில் துரதிருஷ்டவசமாக எல்லாரையும் அரவணைக்கிற அந்த ஒரு தாய் உள்ளம் இல்லாததால் எல்லாரும் புட்டுக்கிட்டு போயிட்டான். நாலா சில்லியாக இருக்குதுங்க அது. அதனால் வந்து பலவீனம் அடைஞ்சு விட்டது, அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்துங்க, எடப்பாடி வந்து இஸ் ஃபெயில் டு ஆக்ட் ஆஸ் எ குட் ஆப்போசிஷன் லீடர். ஒரு 5 வருஷம் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். முதல் 3 வருஷம் அண்ணாமலை தான் எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி மக்களுக்கு ஒரு தோற்றம் இருந்தது. இவர் வந்து எதுவுமே சரியாக பண்ணலை. அதே நேரத்தில் நீங்கள் இவர் முதல்வராக இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் திமுக எப்படி பண்ணாங்க, எதிர்க்கட்சியாக பேனை ஆக்குவாங்க, பேனை பெருமாள் ஆக்குவாங்க, சேலம் 8 வழி திட்டம்னுவாங்க, அடித்து கலப்புவாங்க. ஆனால் ஏடிஎம்கே ஹஸ் ஃபெயில்டு அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மிஸ்டர் எடப்பாடி. ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது மெயினான ரீசன், பாஜகவோட கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்காக போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. கரூர் இன்சிடென்ட்டுக்காக தாவேகாவுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா சார்? பாருங்க, மக்கள் பிரச்சனைகள், ஊழல்கள், நிர்வாக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம் பரவி இருக்குதுக்கெல்லாம் நான் அவர் ஒன்றுமே பண்ணல. ஒரு ஆர்ப்பாட்டம் சடங்குத்தனமாக, திருவண்ணாமலையில் ஒரு ஆர்ப்பாட்டம், காஞ்சிபுரத்தில் கொசு அதிகமாக இருக்க ஆர்ப்பாட்டம், இது இல்லை எதிர்கட்சி பண்ண வேண்டியது. மக்களை திரட்டி அவங்க கட்சி மட்டும் பண்ணக்கூடாது. இல்லை பாஜகவோடு அவர் கூட்டணி வச்சதும் அவரை ரொம்ப பலவீனமாக்கிடுச்சு. அப்போ தேர்தலுக்கு பின்பு ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைந்தது பட்சத்தில் அங்கே பாஜக வேண்டாம், அதிமுகவோடு பேசுவதற்கு தாவேக தயாரா இருக்குது. அதுதான் அந்த புள்ளியை நோக்கி அவங்களுடைய முயற்சியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது உழைப்பின் மீதான நம்பிக்கை என்று தலைப்பு கொடுத்ததுக்கு பதிலாக வாக்காளர்களின் மீதான நம்பிக்கைன்னு கொடுத்துருந்தீங்கன்னா பொருத்தமாக இருந்திருக்கும். அப்போ தான் சரியாக அர்த்தப்படும். ஓகே, உழைப்புனா என்ன? 5 வருஷம் சட்டம் ஒழுங்கை சீர்குலைச்சிடுறது, போதைப் பொருளை வளர்த்து விடுறது, ஊழல் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு 40 நாள் உழைத்தாருங்கன்னா இது ஒரு உழைப்பா? இது வந்து திரும்ப ஆட்சிக்கு வருவதற்காக முயற்சி பண்ணுறாங்க. நல்ல ஆட்சி கொடுத்துருந்தா உழைக்கவே வேணாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பரீட்சை அன்னைக்கு போய் தலையில் முட்டிக்கிட்டு படிப்பாங்க, நோட்ஸ் வச்சுக்கிட்டு. அன்றன்றைய பாடத்தை அன்னைக்கு படிச்சிருந்தா 40 நாள் 300 தொகுதியிலும் போய் பஸ் எடுத்துக்கிட்டு சுற்ற வேண்டியதில்லை. அதனால் என்னை பொறுத்தவரையில் இந்த உழைப்பு என்பதெல்லாம் தவறான ஒரு இதுதான் அது. அதனால் இது வந்து சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார்.